మొక్క ಅರ್ಲಿ ಹೋಗೋಣ. ತರಕಾರಿ ಮಾರ್ಕೆಟ್ ಕೂಡ 200 ರೂಪಾಯಿ ಬಾಣ 200 ರೂಪಾಯಿ ಬಾಣ 100 ರೂಪಾಯಿ ಅಂತ ಮಾತಗೋ நடி நடி என்ன மனசு. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுத் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃப்ளவர் மார்க்கெட். அது எங்கே இருக்குன்னா நம்ம பெங்களூர் கேஆர் மார்க்கெட். அங்கே சும்மாவே கூட்டம் கலகட்டும். அதுவும் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் போனாங்கன்னா இப்போ டைம் சரியாக 5:40 இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா 5:40க்கு இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. அது எல்லாமே கேஆர் மார்க்கெட் இருக்கும். இன்றைக்கி அதாவது ராமலட்சுமி பண்டிகைக்கு முந்தின நாள் பண்டிகைக்கு தேவைப்படுற பூ பழங்கள்லாம் இன்றைக்கி நாம தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கேஆர் மார்க்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த சிக்னல் தாண்டின உடனே கேஆர் மார்க்கெட் தான். இந்த வீடியோ உங்களை விட எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ சீக்கிரமாக கேஆர் மார்க்கெட்டுக்கு வந்ததே இல்லை. இங்கே நம்ம மொபைலு பர்ஸெல்லாம் ரொம்ப உஷாராக வச்சுக்கணும். அது ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தில் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாம் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக 5:50. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. அடேங்கப்பா எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஒரு நிமிஷம் மக்களே, நான் கேமராவை தூக்கி காட்ட போவேன். இவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் போக முடியாது. பக்கத்தில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, வாங்க அங்கே போகலாம். ஜம்பிங்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக எகிரி குதிச்சு மார்க்கெட்டோட வாசப்படிக்கு வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே போகும். இந்த வீடியோவில் நீங்கள் கேஆர் மார்க்கெட்டில் பார்த்தது பார்க்காது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்க போவீங்க. இந்த மார்க்கெட்டில் இருந்து தான் ஒட்டுமொத்த பெங்களூருக்கே பூ சப்ளை ஆகுதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒட்டுமொத்த பெங்களூருக்கே இந்த மார்க்கெட்டில் இருந்து தான் பூவெல்லாம் சப்ளை ஆகுது. அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட பிஸ்னஸ் நீங்கள் எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1928 அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. 100 ರೂಪಾಯಿ ಅಂತ ಮಾತಗೋ ಅಲ್ಲಿ 80 ಇದೆಯಲ್ಲ ತಗೋ. அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 96 இயர்ஸ் ஆகிருக்கு. ஏஷியாவிலே பிக்கெஸ்ட் ஃப்ளவர் மார்க்கெட்னா அது இந்த கேஆர் மார்க்கெட் தான். நீங்கள் கேஆர் மார்க்கெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்னா கிருஷ்ண ராஜேந்திர மார்க்கெட். அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இந்த மார்க்கெட்டில் 80 to 90% ஆஃப் த பீப்புள் எல்லாமே தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் இஷ்யூலாம் நமக்கு எதுவும் ஆகாது. ಅಲ್ಲಿ ಹಂಗೆ ಇರುತ್ತೆ, ನಾವೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. ಏನೇನು ಹೋಗ್ಬೇಕು? இந்த மார்க்கெட்டில் பூ வாங்குறது, பூ கட்டுறது, பூ விற்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆம்பளைங்கள தான் இருப்பாங்க. जोड़ी अंबद अने जोड़ी अंबद तरना ಬಾ ಬಾ
ಇನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಅದಕ್ಕೆ ತಗೋ ಅರ್ಧ ಕೊಡಿ 6:30 ಆಗೋಯ್ತು ಬಾ ಇನ್ನೊಂದು ಅರ್ಧ ಗಂಟೆಲಿ ನಾವು ಹೊರಡ್ಬೇಕು ಮೊಕ್ಕ இது வழியாக இப்போ நம்ம பூவெல்லாம் வாங்கிட்டு பழம் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். ನೀರು ಬೀಳ್ತವೆ 5 kg ಹಾಕಿದ್ದ ಒಂದು ಇದು 2 ಪழம் போடுங்க ಒಂದೇ ಒಂದು ಹಾಕಿ ಅದು ಕಟ್ பண்ணாதீங்க ಹಾಂ ಮಣಿ ಬೇರೆ ಕಡೆ ಆರೆಂಜ್ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ ಅಮ್ಮ அவ்வளோதாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். விடியறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்ம விடிஞ்ச மேட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ மணி சரியா 7:30 ஆச்சு. உங்களை அடுத்த vlogல் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மணி.